வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதநாடு கரூர். நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய 7.9 பேக்கேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சேனலும் பற்றி நம்ம சொல்லியாச்சு. அதுக்கான வீடியோஸும் போட்டாச்சு. சென்டர் சேனல் பார்த்திங்கன்னா 8.8 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு ஒரு டியூட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கருவுடு டைப்பில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் 8.8 இன்ச்சு போடுறோம், எதனால் இந்த மாதிரி ஹெவியாக போடுறோங்கிறத நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த ஹோம் சினிமா தேட்டரில் அதில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதை பற்றி நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஹோம் சினிமா தேட்டருக்கும் 8.8 இன்ச்சு போட்டு போடுறோம். இவ்வளோ ஹெவியாக நம்ம தேவையா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இது இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி வந்து எல்லா சேனலும் ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் போடும்போது அதுக்கு வந்து நம்ம 4 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸு சென்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எல்லா சேனலும் நம்ம 8 இன்ச்சு யூஸ் பண்ணிவிட்டு சென்டருக்கு மட்டும் நம்ம வாய்ஸ் தானே வருது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசுன்னு நம்ம நினச்சி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நார்மலாக 4 இன்ச்சு ஒரு டியூட்டர் போட்டோம்னா அது வந்து சரியான ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்காது. அது எப்படி வேலை செய்யுங்கிறத நான் ப்ரீவியஸாக வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். சென்டர் சேனலில் வந்து வாய்ஸ் மட்டும் கிடையாது, அந்த வாய்ஸில் வரக்கூடிய உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து அந்த படத்துலையோ நம்ம பாட்டுலேயோ கண்டென்ட் வந்து பியூர் 5.1 டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டெல்லாம் நிறையா வந்து அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியாமல் போயிடும். அதை கேட்டு ரசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 இன்ச்சு போட்டு சென்டர் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறது வழக்கம். நிறையா ஆடியோ நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மியூசிக்கல் நோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் இது வந்து நல்ல ஒரு அவுட்புட்டு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைலாக் ரீடிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொனவுன்சேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு 8.8 இன்ச்சு போட்டு நம்ம வந்து இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருக்கு சரௌண்ட் சேனல் ஸ்பீக்கருக்கு போட்டிருக்க அதே ஃபுல் ரேஞ்சு கொண்டு தான் ஹெவியான மேக்னெட்டில் வந்து நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். பாக்ஸுக்குள்ளார பார்த்திங்கன்னா பாக்ஸு செய்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணியிருப்பேங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வச்சாலும் சரி, இதோட அமைப்பு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில், அதாவது உட்காந்துருந்தாலோ அது நின்றுட்டு இருந்தாலோ நம்மளுடைய ஃபேஸை பார்த்த மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா அதோட பெண்டான தன்மை அந்த மாதிரி இப்படி நேராக வச்சாலுமே பாருங்கள், நேராக அப்படி வச்சாலுமே திருப்பி இப்படி போய்க்கும். அதாவது கொஞ்சம் அப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்கும், நம்ம முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு சோஃபா செட்லேயோ அல்லது நம்ம ஒரு நின்றுட்டு ஏதாவது மூவி பார்க்கும்போதோ இல்லை கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதோ பார்த்திங்கன்னா அப்போ தான் கரெக்டாக நமக்கு ஃபேஸுக்கு வந்து நல்லா த்ரோ ஆகும் சவுண்டு. ஸோ அப்படி தான் அதை வந்து கருவுடு டைப்பில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். நல்லா அருமையாக வந்திருக்கு. பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கருவுடு டைப்பில் ரெடி பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ் மெட்டீரியலும் HDHMR வுட்டில் தான் வந்து நம்ம பண்ணுறது வழக்கம். வாட்டர் ப்ரூஃப் வுட்டு A to Z எல்லாமே. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவியான மெட்டீரியல்ஸ்க்கு ஹெவியான வுட்டில் தான் நம்ம வந்து பண்ணுறோம்.
உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிவுட் மூவிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துப்பாக்கி சுடுற சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். இதில் வரக்கூடிய ஆடியோ டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான சவுண்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து எடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூமுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நான் ஃபுல் வீடியோ வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் பாருங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆழும் காவலனே மேற்கை ஏற்காதே. வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆழும் காவலனே. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. அழாதீங்கடே, தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே. பண்டிகையை கொண்டாடுங்கடே. Dira 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 de dara, dira de dara, dira de dara. Dira 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 de dara, dira de dara, dira de dara. Dira 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 de dara, dira de dara, dira de dara. Dira 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 de dara, dira de dara, dira de dara. Dira 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 de dara, dira de dara.